இப்போ அது எவ்வளவு சென்சிட்டிவா போயிட்டு ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காங்கிரஸ் திமுகவை மிரட்டுகிறதா, திமுக கூட்டணியில் இதே எண்ணிக்கை தொடருமா அப்படின்னு ஒரு வாரம் தொடர்ந்து விவாதம் வைக்கணும். நான் ஒரு விதத்தில் திமுகவை பாராட்டுறேன். ஏன்னா நீ எனக்கு ஆதரவா இருக்கிற வரைக்கும் தான் நீ ஆள். நீ நீதி, நேர்மை, நியாயம் இந்த கதையெல்லாம் நீ பேசி நீ இதை சம்பந்தமா ஒரு நாள் விவாதம் நடத்தினா கூட அவனுக்கு இந்த மாட்டு காய அடிக்கிற மாதிரி காய அடிச்சு அவளை கதற விடுறாங்க. சாராயம் தமிழ்நாட்டில் பல காலமாக ஏதோ ஒரு இதில் இருந்ததை கருணாநிதி ஃப்ரீ ஃபார் ஆளாக திறந்து விட்டார். இது சாராயம் கஞ்சா எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு இந்த தமிழ் சினிமாவும் நான் ஒரு காரணமாக பார்க்குறேன். ஒரே வேலை, ஒரே வருஷத்துல சம வேலை சம ஊதியம். 2012 அவனும் சேர்ந்தான், நானும் சேர்ந்தேன். ஏன் அவனுக்கு அந்த சம்பளம் எனக்கு ஏன் குறைச்சல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் பதில் இல்லை. அப்பா அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன்னு குரங்கு ஆப்பம் மிச்ச கதையா இவரே எல்லா ஆப்பத்தையும் சாப்பிட்டு அவனுக்கு வெறும் சட்டியை வச்சுட்டாரு. கூட பிறந்த தங்கச்சிக்கு நம்ம பொறுப்பு தான் ஒன்றும் கொடுக்கல, அங்கீகாரம் தான் கொடுக்கல, மேடையில் இப்படி பேசி ஓரங்கட்டி விட்டுருவோம், 2 தடவை புகழ் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் தங்கச்சியும் ஏமாத்துறாரு. நான் அப்பாவா எல்லாரையும் இவங்களெல்லாம் பார்க்குறேங்கிறாரு. அப்பா பொண்ணுங்களெல்லாம் வஞ்சிக்கிறத இங்கே தான் பார்க்குறோம் நாம். ஏன்னா ஊரில் இருக்கிற பல பேர் இப்போ நீங்கள் அங்கே வந்த குடும்பத்தில் எத்தனை வீட்டில் குடி அடிமைகள், குடி நோயாளிகள் இருக்காங்க பாருங்கள். காலையில் 6 மணிக்கு ஏஞ்சி போய் குடிக்கிற ஆளுங்களும் எனக்கு தெரியும். இந்த 400 கோடியில் இருக்கிறவன் பாதி பேர் சர்ச்சுக்கு போக மாட்டான். அவன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு who is Jesus, why should I pray him, who is Mary அப்படின்னா why should I worship Virgin Mary அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணி படமே எடுக்கிறான். ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஆட்சியில் பங்கு கிடையாது, கூட்டணி கட்சிகளிடம் திமுக கரார். கோவையில் வட மாநிலத்தவர் கொலை, முதல்வர் வருகையால் வெளியிடப்படாத செய்தி. கரூரில் இந்து கோவில் அருகே கல்லறை தோட்டம், இந்துக்களை சீண்டும் திமுக. திமுக மகளிர் அணி கூட்டத்தில் கருப்பு துப்பட்டாவுக்கு தடையா? சீக்கியர்களை மதம் மாற்ற பாஸ்டர் பகிரங்கமான பிரச்சாரம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்துள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். தேர்தல் பரபரப்பு, சூடு எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் திமுகவோடு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா கட் அண்ட் ரைட்டாக அவங்க சொல்லிட்டாங்களா, அதெல்லாம் பங்கெல்லாம் கொடுக்க முடியாது, கூட்டணியில் இருங்க, சீட்டு கொடுக்குறோம், எலெக்ஷனில் ஜெயிக்கலாம், அதனால் அதிகாரத்திலோ ஆட்சியிலோ பங்கு கிடையாது அப்படின்னு. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் இந்த சோடேங்கர் அப்படிங்கிற இன்சார்ஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அதிகாரத்தில் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இரட்டை இலக்க சீட்டு கேட்போம் அப்படின்னு சிபிஎம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம நேயர்களுக்கு நான் பேசுறது கொஞ்சம் வெறுப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும். எப்பா பார்த்தாலும் இந்த மீடியாவை திட்டிகிட்டே கிடக்கான் இந்த பையன், எதுக்கு, ஏன் இது ஒரு மனநோயா இந்த ஜெயராமனுக்கு அப்படின்னு நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல, நினைச்சிங்க, நிறையாவே நினைச்சிங்க. உங்களுக்கு அதோட வீரியம் புரியாதனால நீங்கள் அதை பேசுறீங்க, என்ன ஏற்றுறீங்க. இல்லைன்னா மீடியாவில் இருக்கிறவனை பரம்பரையே கழுவி ஊற்றிருப்பீங்க நீங்கள். இதே மாதிரி விஷயங்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ஓபிஎஸ் வருவாரா, டிடிவி தினகரன் ஏன் வலது பக்கம் பார்த்து கண்ணசைத்தார், அவர் ஏன் இடது பக்கம் திரும்பவில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ஆத்துன்னு ஆத்துவானுங்க. அமித்ஷா நோ சொல்லி விட்டாரா, எஸ் சொல்லி விட்டாரா, ஏன் அமித்ஷா ஒரு கண்ணால் பார்த்தார், இப்படிலாம் வேற ஒருவரை அடக்க போகிறாரா, இப்படி யார் தலைமையில் கூட்டணி, இந்த மாதிரிலாம் ஆத்துன்னு ஆத்தின பயிலுவேன். இப்போ அது எவ்வளவு சென்சிட்டிவா போயிட்டு ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காங்கிரஸ் திமுகவை மிரட்டுகிறதா, திமுக கூட்டணியில் இதே எண்ணிக்கை தொடருமா அப்படின்னு ஒரு வாரம் தொடர்ந்து விவாதம் வைக்கணும். நான் ஒரு விதத்தில் திமுகவை பாராட்டுறேன். ஏன்னா நீ எனக்கு ஆதரவா இருக்கிற வரைக்கும் தான் நீ ஆள். நீ நீதி, நேர்மை, நியாயம் இந்த கதையெல்லாம் நீ பேசி
நீ இதை சம்பந்தமா ஒரு நாள் விவாதம் நடத்தினா கூட அவனுக்கு இந்த மாட்டு காய அடிக்கிற மாதிரி காய அடிச்சு அவளை கதற விடுறான். அது வந்து அரசியல் ரீதியா நாம செய்ய வேண்டிய வேலை. எனக்கு வருத்தமே என்னன்னா, தகவல் ஒளிபரப்பு நம்மள்ட்ட தான் இருக்குது, ஆனா நம்ம அப்படி அதுக்குள்ள நாம் போல நம்ம மீடியால போய் பேச போறவங்களே அந்த மாதிரி பேசணும்ன்ற நான். ஆமா, இந்த மீடியால போய் பேசுறவங்க அடுத்த தடவை கூப்பிடலன்னா உன் மூஞ்சி தெரிஞ்சா என்ன தெரியல என்ன, உன் சித்தாந்தத்தை உறக்க சொல்லு. நீ தலைவனாவ, நீ டிவியில வர ஒரு மூஞ்சியாவா இருக்கணும். சில விஷயங்களை பாலிஷ்டா சொன்னாதான். நீங்க நாசுக்கா நீங்க எதை செஞ்சாலும் நீங்க வேணா அதெல்லாம் கள்ளக்காதலுக்கும் திருமணம் கடந்த உறவுக்கும் அதுக்குன்னா நீங்க வந்து பாலிஷ்டா அப்படியே இதா போலாம். நீங்க அரசியலா ட்ரீட் பண்ணுங்க. நெறியாளர் நேர்மையா இருந்தான்னா அவனுக்கு மரியாதை கொடுங்க. நெறியாளர் திருட்டு பயலா இருந்தான்னா அவன் திருட்டு பையனை அதே இடத்துல அவனை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நான் வலதுசாரி, தேசிய சிந்தனையாளர், பாஜக, அரசியல் விமர்சகர் இப்படின்னு போற பல பேர்ட்டையும் நான் சொல்றது என்னன்னா, அந்த ஆங்கர் உங்களை பேசும்போது குறுக்க கேள்வி கேட்கறான், அப்போ உங்களுக்கு அறிவு இருக்கு. திமுக காரனுக்கா அவனே பேசுறான், அப்ப திமுக காரனுக்கு அறிவு இல்லை. உங்களை வார்த்தைக்கு வார்த்தை கேட்கறோம், திமுக காரனை பொதுக்கூட்டம் பேசுற மாதிரி பேச வரும். இதை நீங்க 2-3 தடவை சுட்டி காட்டுங்க. நான் யாரும் அதை செய்ய தயாரா இல்லை. நம்மளையும் அவனுக்கு கூட போறது இல்லை. நம்மளை கூப்பிட்டாலும் அடுத்த தடவை அவனே கூப்பிட மாட்டான். ஏன்னா அவன் காசுல அவனே சொன்னி வச்சுப்பானா என்ன நாம் அவமானப்படுத்துறது. இதை வந்து போறவங்க, இது அரசியல் விமர்சகர்களா போறவங்க கூட இதை செய்ய வேண்டிய வேலை. ஆனா தொடர்ந்து எப்போதுமே குச்சி எடுத்து பிஜேபி அதிமுக பட்டக்ஸ்லேயே குத்திட்டு இருக்கிறது தான் இந்த தமிழ் சேனல்ஸோட முழு நேர தொழிலா வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பேச வேண்டியது என்ன, சக்கரவர்த்தி ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து ராகுல் காந்தியோட நண்பர்னு வந்து ஒரு 15 நாள் முன்னாடி விஜய் வீட்டில் போய் பேசினதை நம்ம இதே இடத்துல நம்ம பேசினோம். அதுக்கப்புறம் சண்முகம் வந்து தினசரி பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அவரை என்னங்க நிறைவேற்றிட்டாங்க, 90% நிறைவேற்றிட்டாங்க, 95% நிறைவேற்றிட்டோன்னு 520 தேர்தல் வாக்குறுதியில அவங்க ஒரு 140 கூட அறகுறையா நிறைவேற்றல, மீதி எல்லாம் நிறைவேற்றாம இருக்காங்க. வேணா விவாதத்துக்கு தயார் அப்படின்னு என் நண்பன் நக்கீரன் பிரகாஷ்ட அதை விவரமா பேட்டியில சொல்றாரு. அவரு பிரகாஷும் அவர்கிட்ட இதான் வாங்கணும்னு முயற்சி செய்யறான், முடியல, அவர் வெற்றி செய்யறாரு. அதை பத்தி எந்த ஊடகமும் பேசுறது இல்லை. திருமாவளவன் வந்து நல்லா மீசையை பேசும்போது மட்டும் முறுக்கி, நான் யார் தெரியுமா, டெல்லியில் அமர்ந்து கொண்டு தென் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு பூட்டி அறைக்குள்ள இருந்து சவால் விடுற இந்த திருமாவளவன் இப்ப என்ன சொல்றாரு, இல்ல அதெல்லாம் தேர்தல் நெருக்கத்துல பார்த்துப்போம், ஆண்ட சொல்றதுதானே கேட்க முடியும். அதே அவர் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நம்ம இருக்கிறதுனால டிஸ்கம்ஃபர்ட்டா அன்கம்ஃபர்ட்டாலாம் ஃபீல் பண்ணாங்கன்னா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, வெளியில ஐ டோன்ட் கேர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சும்மா. அதுக்கப்புறம் போன்ல, ஐயா ஸ்டாலின் ஐயா என்ன மன்னிச்சுங்க, நான் ஏதோ கொஞ்சம் எங்க தொண்டர்களை உற்சாகமா வச்சுக்கிறதுக்காக சொன்னேன்னு ஸ்டாலின்ட்ட கூட சொல்லியிருக்க மாட்டார். அவர் வந்து அல்லேலுயா பாபுட்ட சொல்லியிருப்பாரு, இல்லை உதயநாட்ட சொல்லியிருப்பார். உதயனா இல்லைன்னா அது அல்லேலுயா பாபுவே அவரை பொறுத்த வரைக்கும் அல்லேலுயா பாபுவே ரொம்ப ஜாஸ்தி. அல்லேலுயா பாபுவோட பிஏட்ட கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணன்ட்ட சொல்லி முதல்ல சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க, தெரியாம பேசிட்டேன், எங்க தொண்டர்களை உற்சாகமா வச்சுக்கிறதுக்காக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. இதுல அல்டிமேட் காமெடி என்னன்னா, இந்த ஜி ராமகிருஷ்ணன் மாநில செயலாளர் இருந்தவர், நாங்க வந்து இரட்டை இலக்கத்துல சீட்டு கேட்போம், உள்ளாட்சி தேர்தலையோ நான் கூட நினைச்சேன், கவுன்சிலர், நகரசபை வார்டு அதுக்கே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒதுக்குன சீட்டே இவங்க தட்டி பறிச்சதெல்லாம் ஸ்ரீபெரும்புதூர்ல எல்லாம் பார்த்துருக்கு. விடுதலை சிறுத்தைக்கும் கொடுத்த நகரசபையை இவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அதுல காங்கிரஸ் ஒண்டி தான் ஏதோ கும்போன மேயருக்கு அவங்க கொஞ்சம் பாவம் டம்மியா தானே இருக்காரு. அது வேற, பெயரளவுக்காவது மேயர் கூட்டத்துல போய் உட்கார முடியுது இல்ல. அதனால நீங்க கடலூர்ல விடுதலை சிறுத்தை கொடுத்தாங்க, குறிஞ்சிப்பாடியில அவங்களுக்கு நகரசபை கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டுக்குன்னு 2-3 இடம் கொடுத்தாங்க, காங்கிரஸ் கொடுத்த இடத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க. அதனால அவங்க வந்து நாய் வேலை வெட்டி நாய்க்கு சூப்பு வைக்கிற வேலையை திமுக மிகச்சிறப்பா கையாளுது. இது வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. இது வந்து அதை பத்தி கவலைப்பட்டிருந்த கூட்டணி கட்சி. ஆனா கூட்டணி கட்சியும் இப்படிதான் டீல் பண்ணுங்கிறது ஒரு ராஜ தர்மமா நான் பாக்குறேன். சார், உங்களுடைய நண்பர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, அதுவும் ராகுலின் நண்பர், அவர் ஒரு தற்குறி அப்படின்னு இருக்காரு. அது ஹிஸ்டரி ஷீட்டர் சொல்றாரு, முன்னாள் ரவுடி ஷீட்டர் இந்த செல்வம் சொல்றாரு. அவனு இந்த தற்குறிகள்லாம் இங்க தமிழ்நாட்டோட சூழ்நிலை தெரியாம வந்து பேசுறாங்க.
அப்படின்னு. அந்த அளவுக்கு இவருக்கு யார் தைரியம் கொடுத்ததுன்னு தெரியல. ஒருவேளை இந்த கூட்டணியே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், தாவேக்காவோட கூட்டணி வந்துருச்சு காங்கிரஸுக்குன்னா, இவர் அநேகமாக போய் திமுகவில் சேர்ந்து அந்த சிம்பலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும், இது காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளோ ஒரு கேவலம். அந்த கட்சி நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், மகாத்மா காந்தி இருந்த கட்சி, ஜவஹர்லால் நேரு இருந்த கட்சி, இந்திரா காந்தி இருந்த கட்சி, சர்தார் பட்டேல் இருந்த கட்சி, மொரார்ஜி தேசாய் இருந்த கட்சி, காமராஜ் இருந்த கட்சி, அப்படிலாம் புலம்பி கடைசியில் இது வந்து நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போனவன் வந்து கடைசியில் உட்காந்து புலம்புவான். இந்த வீட்டுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமா வந்தாங்க, எம்மா மாடு தெரியுமா இருந்தது, எவ்வளோ சொந்தக்காரங்க வந்து போனேன், இன்னைக்கு நான் மட்டும் இருக்கேன் அப்படிமா, எனக்கு எப்போ சாவு வருமோ தெரியல. அந்த கதையாக தான் இன்னைக்கு இந்த செல்வத்தோட இது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த கேடுகட்ட ஊடகங்கள் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் குஷிப்படுத்துகிற மாதிரி இதை பற்றியும் ஒரு வாரம் விவாதிச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த செய்தி நம்ம சேனலில் தான் இப்போ சொல்கிறோம். இது வரைக்கும் எந்த ஊடகத்திலிருந்தும் வந்தது மாதிரி தெரியல. மேபி இன்னைக்கு ஈவினிங்கே வருதா என்ன ஏதுன்னு தெரியல. என்னென்னா அந்த கரும்பு கடை அப்படிங்கிற ஒரு பகுதி, ஆசாத் நகர், அங்கே இருக்கக்கூடிய உக்கடம், கோயம்புத்தூரில், இங்கே ஊர்காவல் படையில் இருந்த பாசித், அவர் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கார். அவரோட இன்னொரு நபரையும் கைது செய்திருக்காங்க. ஏன் கைது செய்திருக்காங்க அப்படின்னா, கொல்கத்தாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க, சிராஜ் அப்படின்னு. அவர் பேர் என்னன்னு கேட்குறப்ப சூரஜ்னு இவங்க காதில் விழுந்திருக்கு போல இருக்கு. அவர் இந்து தான் அப்படின்னு இன்னும் கோபமா அந்த பாசித் 2 அடியை கொடுத்துருக்காரு. அப்படியே சுருண்டு விழுந்து இறந்து போயிருக்காரு. இறந்து போனால் இதெல்லாம் வந்து பாலிமரில் வந்திருக்கணுமே, நியூஸ் 24 தமிழ் அந்த இதுலலாம் வந்திருக்கணுமே, கார்த்திகை செல்வன் இருக்க நியூஸ் முதலாளி சொன்னாதான் கார்த்திகை நியூஸ் 18ல வந்து நீங்க பாலிமர் சொன்னீங்க, 24/7 சொன்னீங்க. ஆடிமா எப்படிங்க, அது வந்து கலைஞர் டிவி மாதிரி ஆக்கிட்டாங்களாவா? அதெல்லாம் வந்திருக்கணுமே. நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னா, நமக்கு வந்த தகவல் B1 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட, சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் இந்த இது நடந்திருக்கு. ஏன் இதை பெருசாக மீடியாக்களில் சொல்லலைன்னா, நேற்று தான் அப்பா அந்த ஏரியாவுக்கு சுற்றுப்பயணம், பெரிய மாநாடு இதெல்லாம் கலந்துக்கிட்டதுனால இப்போது வரை அது வெளியில் சொல்லாமல். ஆனால் 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாசித்துங்கிறவரையும் அவரோட இன்னொருத்தரை சேர்ந்தவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்ன காரணத்திற்காக இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் போக தெரியும். ஆனால் இது அந்த கோயம்புத்தூர் ஒரு சென்சிட்டிவான பகுதியில் எப்படி ஒரு கொலையே கூட வெளியில் சொல்லாமல், ஊடகத்துக்கு சொல்லாமல் வச்சுருக்காங்க? இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. காவல்துறை புண்ணுக்கு புணுகு தடவும் வேலையை. புணுகுங்கிறது வாசனை திரவியம். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய Z மட்டும் இல்லை, பட்டணத்திலே வளர்ந்தவங்களுக்கு கூட அது என்ன புண்ணுக்கு புணுகு தடவை. புண்ணு நாரும், புண்ணு வந்து சீ கொத்துச்சுன்னா நாரும். அது நாத்தம் எடுக்காமல் இருக்கணும்னா அது மேலே வாசனை திரவியத்தை தடவினா, அதாவது நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த நோயோட மேலே மருந்து வாசனை தடவி. இப்போ நாடுற கக்கூசுக்கு டெட்டால் ஊற்றுறதுன்னு வச்சுங்களேன். டெட்டால் ஊற்றுறது அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுங்கிறதும். இது எப்படின்னா, அது பொய்டோன் அயோடின் போட்டால் அந்த புண்ணு சரியாகும். ஆனால் அதுக்கு பதிலாக வாசனை வருது அப்படிங்கிறதுக்காக. முன்னாடிலாம் 25 வருஷம் முன்னாடி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்காது. ஆமாம், எனக்கு ராத்திரி தூக்கம் இல்லைன்னா இதெல்லாம் வந்து அவர் செத்து போனார்ல, ஐஸ் கட்டியும் உப்பையும் தானே கொட்டி வச்சுருந்தாங்க. இப்போ ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ் கட்டியை சைடில் வச்சு அது தண்ணி ஓடாமல் இருக்க சாக்கெல்லாம் போட்டு, உப்பெல்லாம் போட்டு, மரத்தூளை போட்டு நான் பாடியை ப்ரெஷர் பண்ண, அது ஒரு 10-12 மணி நேரம் தான் அந்த மாதிரி செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஒடிக்கோல் ஒன்று, இந்த ஆஃப்டர் ஷேவ், அதை கொண்டு வந்து பாட்டிலாக ஊற்றிட்டே இருப்பாங்க, ஏன்னா நாத்தம் வரக்கூடாதுன்ட்டு. அந்த வேலையை தான் இப்போ தமிழக போலீஸு இந்த ஒரு பாடி இறந்து போய், நானே கூட என்ன சாஸ்வதமா என்ன, நம்மளே சாஸ்வதமா என்ன, அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அப்போ இருந்த இது வந்து அந்த பாடியோட பொண நாத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒடிக்கோலன்னு இந்த மாதிரி குளிக்காதான் சென்ட் போட்டு போகிறது மாதிரின்னு வச்சுங்க. குளிக்காம பல பேர் போட்டு போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் சைடில் கேட்பாங்க, நான் ஐயம்பேட்டையிலேருந்து வந்து யார் சென்ட் போட்டு வந்திருக்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம யாரையும் தனிப்பட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வச்சுங்க, அதை கடந்து போவோம். அதில் இந்த தமிழக காவல்துறை இதே மாதிரி தான் ஏற்கனவே செஞ்சு 96 அவுட் போஸ்ட் இருந்தது. அந்த உக்கடம் இதுக்குள்ள கெம்பட்டி காலனி, அந்த இதுக்குள்ள கோட்டமேடுக்குள்ள போகிறதுக்கு அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே திமுக என்ன கொடுத்துச்சுன்னா, நாங்கள் வந்தால் அதை அகற்றுவோம். அவங்க சட்ட ரீதியாக அதை அகற்றாம தேர்தல் ரிசல்ட் வரும்போதே பாஷாவோட கும்பல், அப்போ பாஷாவுக்கு தலைவனை, இப்போ பாஷாவை தலைவனாக வச்சுருந்தவன் தானே இப்போ பாபநாசம் எம்எல்ஏ, பேர் என்ன, ஜவஹருல்லா.
ஜவஹர்லா இவங்களுக்கெல்லாம் இவங்க கும்பல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த செக் போஸ்டே அடிச்சு உடைச்சிது. அப்பவே நடவடிக்கை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டை நீங்க சட்ட ரீதியா அகற்றுறதுக்கு பதிலாக நீயே எப்படி கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்கள 10 தடவை கோர்ட்டுக்கு அலைய விட்டுருந்தாங்கன்னா ஒரு பயம் இருந்திருக்கும். நீங்க அதை விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா? மாட்டு கயிறு இருக்கும்போது விட்டுட்டு மாடு வாழையா பிடிச்சா நிற்கும், அது காலால 2 எட்டி உதைச்சிட்டு போகும். அந்த கதையா இவங்க செஞ்ச வேலை? அதுல இருந்து வந்த பிரச்சனைகள் தான். அதுக்கு முன்னாடி வீரகணேஷ், வீரசிவா, ஆட்டோ ரகுபதி இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்கும்போது சங்க பிரச்சாரக்கார இருந்த ராஜேந்திரன் இந்த மாதிரி பல பேர் கொலையும் போது இவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருந்தது தான். காவல்துறை வந்து இல்லைங்க அவங்களுக்குள்ள மோட்டிவுங்க, அது ஒன்றும் இல்லைங்க, கொடுக்கல் வாங்கலுங்க, இந்த மாதிரி புளியிட்டே இருந்தது தான். கடைசியில் வந்து காவலர் செல்வராஜ் கொலை, அதை ஒட்டி நடந்த கலவரம், அதுக்கு பின்னாடி குண்டு வச்சது இப்படின்னு ஒரு பெரும் பிரச்சனையானதுக்கு நான் வந்து இந்த மதுரை பால்கடை சுரேஷ் கொலையின் பொழுதே கொலையாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருந்தா ஆடிட்டர் ரமேஷ் இறந்திருக்க மாட்டாரு, வெள்ளையப்பனை இறந்திருக்க மாட்டாரு. நீங்க ஒரு உண்மையான குற்றவாளியை கைது செஞ்சிருந்தா அடுத்தடுத்து கொலை நடந்திருக்காது. நான் வந்து இந்த ஸ்பீக் ஸ்டார் ஜெயினுல் ஆபுதீன் மாதிரிலாம் காவல்துறை மேலேயே நான் பழியை சுமத்த விரும்பல. அந்த மாதிரி ஆளுங்க தான், நபர்கள் தான் வந்து காவல்துறை தான் ஒட்டுமொத்த காரணங்கிறேன். ஆனா காவல்துறை இவனை கைது செஞ்சிருக்கு, ஏன் கைது செஞ்சோங்கிறத இது வரைக்கும் வெளில சொல்ல மாட்டாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு ஆள் வரான், அவன் வாக்குவாதம் பண்றான். இன்னொரு ஆள் வந்து சமாதானம் பேச வரான். சமாதானம் பேச வந்தோன்னா 2 தடவை தள்ளுறாங்க, ஓங்கி ஒரு கோட்டு இழுக்கிறாங்க மூஞ்சிலேயே. அவன் அதுக்கப்புறம் திரும்பி தள்ளும் போது கீழே விழுறான், பிளாட்ஃபார்ம் கிட்ட விழுறான், ஏஞ்சி வரான். ஏஞ்சி வந்த உடனே இந்த ஆட்டோ ஓட்டுற ஆள் இருக்கான் பாருங்க, ஊர்காவல் படையில இருந்தவன், அவன் ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சதை அவன் பொட்டில் பட்டு கீழே விழுந்துடுறான்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா பார்க்குது, இது நைட்டி சுடிதார் போட்டு ஒரு அம்மா வராங்க, அந்த அம்மா கேட்குது. அடுத்த 10 செகண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா நாம் பார்த்த வீடியோல 3 நிமிஷம் 20 செகண்ட்ல அவனை அடிக்கிற அடியில் பொட்டில் பட்டு கீழே விழுறான். அந்த அம்மா பார்க்குறாங்க. 3 நிமிஷம் 40 செகண்ட்ல ஒரு பச்சை கலர் துப்பட்டா போட்டு நைட்டியோட ஒரு அம்மா வராங்க. அவங்க தான் ஒரு நிமிஷம் கழிச்சு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து மூஞ்சில தெளிச்சு எல்லாம் இது எழுப்ப பார்க்குறாங்க. ஆனா அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து நிற்கும் போதே ஒரு 4-5 பேர் ஏன்டா அப்படி பண்ணேன்னு வாய்ஸ் அதுல மியூட் ஆயிருக்கு நம்ம பார்த்த வீடியோல. அதனால என்ன பேசுறாங்கிறது தெரியல. ஆனா காவல்துறைக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அதுல வந்து இருவேறு கருத்துக்கள் சொல்லப்படுது. முதல்ல அவன் பேரை கேட்டதுக்கு நீங்க சொன்ன மாதிரி சூரஜ்னு சொன்னதுக்கு அதனாலதான் அடி விழுந்தது. அப்ப எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு பாருங்க. காஷ்மீர்ல பிறகு இறந்தவரே முஸ்லீம் தாங்கிற ஒரு தகவல் கிடைச்சதுக்கு அதுக்கு மூடி மறைக்கிறதுக்கான வேலையை செய்யறாங்க. அப்படி ஒரே மாதிரி பேட்டர்ன்ல காஷ்மீர்ல ஜிப்ப ஊத்து பாக்குறான், இங்க இந்த மாதிரி செய்யறான். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயம். முந்தா நாள் தான் ரயில்ல திருத்தணிக்கு அந்த ட்ரெயின்ல போகும்போது அவன் பேரு சூரஜ் நினைக்கிறேன், பங்கஜா சூரஜ் ட்ரெயின்ல போகும்போதே அவன் நடிக்கிறான். நீங்க பாருங்க, அவனுக்கு இடது காதுல இருந்து ரத்தம் அவனுக்கு அப்படியே ஊஸ் அவுட் ஆகுது. அவன் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அவனை அடிக்கும் போது ட்ரெயின்லயே மிரட்டுறாங்க. அவன் வாழெல்லாம் சுத்துறான், ஐயோ இது ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக. அவன் வந்து முதல் தர இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் அவன் போடல. அவன் போடுற ரீல்ஸ் அவனோட பேஜ்ல போய் நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு எழுதியிருக்காரு, விவரமா எழுதியிருக்காரு. எல்லா ரீல்ஸும் அவன் வந்து ஆயுதங்களோட கத்திய வச்சுதான் அது பண்றான். எனக்கு என்ன ஒரு இதுன்னா, பிஜேபி RSS காரன், இந்து முன்னணிக்காரன், விஸ்வந்து பரிஷத்காரன், அவன் என்ன எழுதுறான்? கருணாநிதினு எழுதினானா, தத்தி ஸ்டாலின் எழுதினானா, உஸ்ஸு பால்டாயில் இப்படின்னு எழுதினானா அப்படின்னு பார்த்து நடுநிசையில போய் கைது செய்கிற நம்ம ஒரே ஒரு புகழ வந்து அவனு பாவம், அவங்க சாதாரணமா எழுதினதுக்கு அவனை பிடிச்சி 3 நாள் உள்ள வச்சாங்க. ஊர் பேரை மாத்தி எழுதினதுக்கு SG சூர்யாவை பிடிச்சி உள்ள வச்சாங்க. கொஞ்சம் கடுமையா எழுதின தூத்துக்குடிக்காரனை கொண்டு போய் ஜான் ரவியும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அப்புறம் நம்ம கட்டெரும்ப பாதி நேரம் பிடிச்சி உள்ள வச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு வழக்குகள்ல இம்ப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கிற காவல்துறை, அதுவும் வந்து சோசியல் மீடியால பிஜேபி சங்க பரிவாரில் இருக்கிறவன் என்ன எழுதுறான் அப்படிங்கிறத பார்க்கறதுல கவனம் கொடுக்கறதுல ஒரு 10% இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் கவனம் வச்சு எவமெல்லாம் ஆயுதத்தோட இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறான். ட்ரெயின்ல போகும்போது பட்டாக்கத்தியை வச்சு ஸ்டேஷன்ல நீங்க பார்த்துருப்பீங்க, நெருப்பு பறக்கிறதா அது ரீல்ஸ் எடுத்து அதை போடுறானுங்க. அப்புறம் என்ன பண்றான், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு உள்ள அவங்க கூண்டுல நிக்கிறான்.
அவன் ஜட்ஜு கிட்ட என்ன பதில் சொல்றான்னு அதை ரீல்ஸ் எடுத்து போடுறான். இதெல்லாம் கவனிக்க வேண்டியது காவல்துறை. ஆனா அதை விட்டுட்டு ஸ்ரீ டிவியில கௌதம என்ன பேசுறான், நாம செய்திகள் சிந்தனைகளை என்ன பேசுறான், ஜெயராமன் வேற எங்கெல்லாம் பேசியிருக்கான். இதுல நம்ம பெட்டக்ஸையே வாட்ச் பண்ற இவங்க இந்த மாதிரி விஷயங்களை வாட்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, அவனை அடிச்சு காதுல ரத்தம் வரும்போது அவனை பார்க்குற பார்வை என்னால அந்த அவன் மரண பயத்தோட அதை பார்க்குறான். இந்த அண்ணாமலை நேற்று இளம்சிங்கம் அண்ணாமலை அந்த விஷயத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 2 விஷயத்த சொல்றாரு. ஒன்று, காட்டாட்சி நடக்குது. ஏன் காட்டாட்சின்னா, நல்லா அமைதியாக இருந்த ஊர்ல கஞ்சா புழக்கம் அங்கிங்க எனாதபடி எங்க பார்த்தாலும் கிடைக்குது. ஒன்று, அந்த இறந்து அடிச்சது ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். பொதுவாகவே இந்த திமுக கட்சியினர் வட மாநிலத்தவர்கள் மீது தொடர்ச்சியாக பேசக்கூடிய வன்ம கருத்து, அது இவங்களுக்கு இன்னும் ஈஸியா போயிடுச்சு அது மாதிரி செய்யறது அப்படின்னு. இப்ப கஞ்சா புழக்கம்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா இன்னைக்கு மாசு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தது கஞ்சா 1.0 வேட்டையை தொடங்கி 5.0 வரைக்கும் இப்பொழுது 0ல இருக்குது. நினைச்சேன் 5.0 வரைக்கும் அப்படின்னா விற்பனையை நீங்க தாராளமா பண்ணீங்க, மெத்தபெட்டமைன் கூட வித்துக்குங்கன்னு அந்த இன்னொருத்தருக்கான அயலக ஜாஃபர் சாதிக் ஆடு புருஷாமி இருக்கலாம் சொல்லிட்டாங்க போல இருக்கு. இதுல நான் இதை கஞ்சாவை மட்டும் நான் சொல்ல தயாரா இல்லை. அவன் ட்ரக் அடிக்ட்டு, சரக்கு அடிச்சிருந்தான். அவன் வெளிமாநிலங்கிறது ஒரு மேஜர் இம்பாக்ட். நீங்க ஜீவ சகாப்தன்னு ஒரு ஊடகவியலாளர் இருக்கு, அவரு வீடியோ ஃபுல்லாவே அது. அப்புறம் அரண்சை யூடியூப், அதுக்கப்புறம் இந்த மைனர் குஞ்சுன்னு ஒரு பையன் இருக்காம புறம்போக்கு தான், அவனோட யூடியூப் சேனல். நீங்க ஒரு 10-20 பேர் இருக்காங்க. இந்த 10-20 பேரை இவங்க பிடிச்சி ரிவிட் எடுத்திருந்தாங்கன்னா காவல்துறை கடுமையான நடவடிக்கை. அவங்கள நீங்க கையாலெல்லாம் உடைக்க வேணாம். என்ன இருந்தாலும் ஜீவாவே எனக்கு நல்ல நண்பர். நான் சொல்றது, அவங்கள நீங்க என்கொயரி பண்ணி நீங்க அவனை ரிமாண்ட் பண்ணி ஒரு 6 மாசம் உள்ள வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க. இந்த அளவுக்கு வன்மம் நார்த் இந்தியன் மேல ஒரு தேவையில்லாத வன்மத்தை எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். மோடி நீங்க சாப்பிடணும்னா கையை கழுவிட்டு சாப்பிடுங்க, நீங்க டாய்லெட் போயிட்டு இடது கையால கழுவிட்டு சோப் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மோடி என்ன சொல்றது, நான் போய் இது டாய்லெட் இது பண்ணிட்டு கையை கழுவாம இந்த கையாலேயே நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற கும்பல் இது. மோடி நல்லதே சொன்னாலும் கேட்காம இருக்கிற கும்பல். அதனால இவங்களுடைய வக்கர எண்ணத்தை கொண்டதுனாலதான் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட். இதை தாண்டி நான் இன்னொன்னும் பார்க்குறேன். சாராயம் தமிழ்நாட்டில் பல காலமா ஏதோ ஒரு இதுல இருந்ததை கருணாநிதி ஃப்ரீ ஃபார் ஆளா திறந்து விட்டார். இது சாராயம் கஞ்சா எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு இந்த தமிழ் சினிமாவும் நான் ஒரு காரணமா பார்க்குறேன். நீங்க எம்ஜிஆர் வில்லனோட பயங்கரமா ஃபைட் பண்ணுவார். ஒரு நாள் கூட அந்த வில்லன் வாயிலிருந்து ரத்தம் கொப்பளிக்கிறதையோ நீங்க கொடூரமா கொலை செய்யறதோ அதுல இருக்கவே இருக்காது. கடைசி இது முடியறப்ப போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணுவோம். அவன் காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு மனம் திருந்தி நான் வாழறேன்னு சொல்லிட்டு போவான். இது சிவாஜி கணேசன் அந்த காலகட்டம் வரைக்கும் இருந்தது. இதை கொஞ்சம் கொஞ்சமா சீரழிச்சு இந்த பயில இருக்கானுங்க பாருங்க. அந்த வடசென்னைன்னு ஒரு படம், கொடூரமான ஒரு கொலையெல்லாம் நீங்க அதை குளோரிஃபை பண்ணி நீங்க கொலைகாரனாலே லவ் பண்றது இது ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. அவன் யார் தெரியல, என் ஆள் யார் தெரியல, அந்த ஏரியாவில் பெரிய ரவுடி. நேற்று ஆட்டோவில் வரும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தபோது என்ன சார் இது அப்படின்னா, அந்த ஆட்டோ டிரைவர் ஆர்வ கோளாறுல கேட்கும்போது அந்த அண்ணாமலை தான் போட்டிருந்தார் திருத்தணி. அவர் சொல்றாரு, நான் கண்ணகி நகர் போயிருந்தேன் சார், மாத்திரை போதை சார் போயிருந்தாரு. அது என்னங்க மாத்திரை போதை? என்ன பிரசவ வலிக்காக போடக்கூடிய மாத்திரை இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா கலக்கி அந்த இருக்கு சுகருக்கு போடுற இன்ஜெக்ஷன் அதில் போட்டு நர்வ்ல போட்டு அவனை எவ்வளவு அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது சார். அவன் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுறான். இதை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சொல்றாரு. அந்த பகுதி முழுக்க இப்படிதான் சார் இருக்கான். நீங்க சொல்றீங்களா இதெல்லாம் எங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாரு மாசு. அப்ப நீ எதுக்காக இருக்கங்க? நீ என்ன ஹைகோர்ட்டுக்கு இருக்க? உனக்கு போலீஸ் இல்லையா? உனக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லையா? உன் கட்சிக்காரன் இல்லையா? எங்க நாமளே பேசுறதுக்கு 4 பேர் தயங்கி நம்மளுக்கு தகவல் கொடுக்குறான். கரும்பு கடையில நடந்த வீடியோவை நமக்கு எங்க கோயம்புத்தூர்ல நடந்ததை நேத்தி நடந்ததை நமக்கு இன்னைக்கு அனுப்புறான். நீ ஒரு அமைச்சர், நான் லாயக்கு இல்லைங்க, எங்கிட்ட நீ 2 நாள் கூட நம்மளை கூப்பிட்டு வாங்க, எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுங்க, நான் 1 வாரத்துல நடவடிக்கை எடுக்கிறேன், எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதுன்னு சொல்லுங்க. அன்லாஃபுல்னு ஒரே 1 வாரம் நம்மளை கூப்பிட்டு சொல்ல, நம்ம போய் உட்காருவாங்க, நம்ம டீமை வச்சு ஆப்ரேட் பண்ணி எங்கெல்லாம் அவர் தொகுதியில் எங்க பிராத்தல ஊத்து நடக்குது,
எங்க கிளப் நடக்குது, எங்க அவங்க கட்சிக்கார மாமூல் வாங்குறான், எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும். எங்க ஒரு நம்பர் லாட்டரி ஓட்டுறான், எங்க வந்து தினசரி கரை வசூல் பண்றான், எங்க வந்து பொட்டலம் வைக்கிறான், நம்மளால இதெல்லாம் சொல்ல முடியுங்க. நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா உங்களை நாங்க அடுத்த பிரிவு எடுத்து தான் பார்க்க முடியும். இந்த பிரிவில் நம்மளால இவங்கள்ட்ட போய் சொல்லி நடக்கவா போகுது? அதுல அண்ணாமலை அதுல ஒரு காமெடியான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ரகசியம் காக்கப்படணும். பல நேரங்களில் இது மாதிரி போதை வித்தவங்களை பத்தி போலீஸ் வந்து தகவல் சொல்லி அவன் வந்து வெளியில வெட்டிட்டு போனதெல்லாம் இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல நடந்த விஷயங்கள் தான். அதுல அந்த அவன் சுருண்டு விழுந்து அவன் அழும்போது அந்த கையால தடுக்க பார்க்கறான். ஏன் அந்த வேதனையை நீங்க அந்த வீடியோ நான் அந்த அண்ணாமலை போட்டது வந்து 1 நிமிஷம் 10 செகண்ட் தான். அந்த வீடியோ நம்மளால முழுசா பார்க்க முடியாது. நம்மளுக்கு இருதயம் வீக்கா இருக்கிறவங்களும் நம்ம தினசரி பல்வேறு விஷயங்களை பார்க்குற நமக்கே அவ்வளவு கொடூரமா இருக்கு. அவனுடைய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய மரண பயத்தை பாருங்க. அவனுடைய நண்பன் தான் பீகாரை சேர்ந்தவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அந்த திருத்தணி மர்டருக்கு. அதுல 4 பேரை கைது செஞ்சிருக்காங்க. ஒருத்தன் வந்து பிசிக்கலி சேலஞ்சரு, எல்லாருமே மைனர்ஸு. 13 பேரை வந்து 3 பேரை வந்து செங்கல்பட்டு ஜுவனியலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒத்தனை பெயில் அனுப்பிச்சிடுறாங்க. எனக்கு ஒன்று புரியல, இவ்வளவு கொடூர கொலை செஞ்சவனை, கொடூர அட்டம்ப்ட் மர்டர், நீங்க வந்து அது ரீல்ஸ் போடுறதுக்காக, ஏற்கனவே நம்ம விருதாச்சலத்தில் நடந்தது பேசணும். அதுவும் கற்கல்ல 5 மணிக்கு அவன் போய் பில்டிங்ல தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி செவுத்துல வச்சு நெத்தி ரீல்ஸ் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அங்க வெளியில இருந்தவனை வெட்டுறான், 2 டீ கடைக்காரனை அடிக்கிறான், போற பஸ் நிறுத்தி ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்து அந்த டிரைவரையும் கண்டக்டரையும் அடிக்கிறான், கேட்ட மக்கள் அடிக்கிறான். போலீஸ் வந்து அவனை காலில் சுட்டு பிடிக்குது. நம்ம இதே அரங்கத்துல 1.5 மாசம் 2 மாசம் முன்னாடி பேசணும். அதுக்கப்புறம் திருத்தணி, நேத்திக்கு உக்கடம். தமிழகம் எங்க போகுது சொல்லுங்க? இதை வந்து ஒரு இந்த ஆட்சி வந்து நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்றவனுக்கு ஒண்ணு அவன் வந்து சித்தசாதியம் இல்லாம மனநிலை பாதிக்கப்பட்டவனா மட்டும்தான் இருக்க முடியும். இல்ல ஒரு சாடிஸ்டா இருக்கணும். அடுத்தவனுடைய துன்பத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சாடிஸ்ட் மனோபாவம் உள்ளவன் தான் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, அற்புதமான ஆட்சி, இது அனைவருக்குமான ஆட்சின்னு சொல்ற இதா இருக்கும். அதனால இந்த 2 வழக்கில் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க. இதுல இந்த சிராஜா சூரஜான்னு இருக்கு பாருங்க, உக்கடம் கரும்பு கடை, அவங்கள கைது செஞ்சு என்னங்கிறத பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கும் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய போட்டோஷூட் முதல்வருக்கும் இருக்கின்றது. இப்போதான் திருப்பரங்குன்றம் இஷ்யூ போனது, கோர்ட்டில் இப்போ வழக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உள்பட போயிட்டுருக்கு. திருப்தி அடையலை. அது முஸ்லீம்களுக்காக அது பண்ணியிருக்கோம், அடுத்தது இன்னொருத்தவங்க இருக்காங்களே அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கரூர் அங்கே வந்து புகழூர் அந்த பகுதி இருக்குது, அங்கே வந்து சுற்றி ஒரு 4 கிராமம் இருக்குது. இந்த 4 கிராமத்தில் ஆல்மோஸ்ட் 96% எல்லாம் இந்துக்கள் தான் அந்த எல்லைப்புறத்தில் எல்லாம் இருக்காங்க. அங்கே வந்து அரசுக்கு சொந்தமான ஒரு 4.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அங்கே வந்து இந்துக்களுக்கே சரியான சுடுகாடு இல்லை. ஆனால் அந்த ஏக்கர் 4.5 ஏக்கரில் 2.5 ஏக்கர் இருந்தால் பொடி அப்படின்னு சொல்லி கல்லறை தோட்டத்திற்காக கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் கருப்பண்ணசாமி கோயில், இங்கே மிக விமர்சையாக அந்த பகுதி இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயில் இருக்குது. இப்போ நீங்கள் வேணும்னே வம்பு இழுக்கணுங்கிறதுக்காகவே அவங்களுக்கு இதை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் திரண்டு போய் கரூர் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த இப்போ நடக்கிற ஆட்சி செய்யும் கட்சி பேர் என்ன? நான் திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவேன். சரி, நீங்க அதுக்கு வேற ஏதோ அதுக்கு பேர் என்ன? திருச்சபை முஸ்லீம் கழகம். திருச்சபை முஸ்லீம் கழகங்கிறது அது வந்து திமுக வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. நீ 15% ஓட்டு போட்டு, அவன் இந்துலாம் அவன் கிடக்கான் ஜுஜுபி, வக்கரமா ஏதோ யோசிக்காது, ஜுஜுபி இவனுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஊர் பகுதியில் சொல்றது மாதிரி நீங்க சொல்லிடுவீங்களோ அது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு பிரச்சனை ஆயிடுமான்னு நான் நினைச்சேன். அது என்னன்னு எனக்கு புரியலன்னு வச்சுங்க. ஏதோ சொல்றீங்க, நீங்க வாயை மட்டும் அசைக்கிறீங்க, எனக்கு அதான் தெரியுது காதுல விழ. அங்க வந்து அதனால அவங்க நான் திருப்பரங்குன்றத்தில் அவங்களுக்கு நிறுத்திட்டேன் நீங்க சொன்ன மாதிரி. அதே மாதிரி இதுலேயும் அந்த இன்னொரு கருப்பண்ணசாமி கோவில் திண்டுக்கல், அங்கேயும் வந்து வண்டு கருப்பண்ணசாமி, அங்கேயும் நான் வந்து அன்னதானத்தை நிறுத்திட்டேன், அங்கேயும் விளக்கேற்றுறதை நிறுத்திட்டேன்.
அங்கேயும் கிறிஸ்துவோட கோரிக்கையை இது பண்ணிட்டேன். வாங்க வாங்க, அடுத்தது உங்களுக்கு வேற என்ன செய்யணும், இந்த அப்பா காத்திருக்கேன், இந்துக்களை இம்சை பண்றதுக்குன்னே இந்த அப்பா காத்திருக்கேன் அப்படின்னா அவரு ரெடியா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சொன்ன அந்த சாடிஸ்டிக் ப்ளஷர், உண்மையான சாடிஸ்ட் திமுக தான். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்துக்களுடைய கோரிக்கை, அது பழனி கோவிலா இருக்கட்டும், பழனி கோவில் கும்பாபிஷேகமா இருக்கட்டும், தஞ்சாவூர் பெரிய கோவில் கும்பாபிஷேகமா இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஊரா இருக்கட்டும், நீங்க ஆகமங்களா இருக்கட்டும், இந்த ஆகமத்தை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இருக்கிறது தான் கோவில் கொள்ளைத்துறை. அவனுடைய வேலை கணக்கு வழக்க பார்க்கறது. ஆனா அவன் வந்து அந்த ஐயர் வந்து எத்தனை மணிக்கு சாமிக்கு படைக்கிறவங்கிறது முதற்கொண்டு அவன் தாங்க. சட்டம் இல்லை, நரிக்கு நாட்டாம கொடுத்தா கடைக்கு 7 ஆடு கேட்குங்கிற கதையா இவங்க எல்லாத்தையும் அட்டூழியம் பண்றாங்க. அந்த 4 ஊர்ல ஆண்டிப்பட்டின்னு ஒரு கிராமம், அங்க கடைசியில அங்கேயே இந்து முன்னணி தான் இந்துக்களுக்கு போராட வாதாட பரிந்து பேச களத்துல வந்து நிக்குது. அந்த மக்களே அவங்கள்ட்ட தான் போயிருக்காங்க, வேற அவங்களுக்கு வழி இல்ல, வேற வழி. மீதி நேரங்கள்லாம் இல்லைங்க, திமுக இருக்கிறவங்க எல்லாம் கோச்சுப்பாங்க, பக்கத்து ஒரு பாயோட நாங்க தாயா பிள்ளையா பழகுறோங்க, எங்களுக்கு ரோஸ் மில்கெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. நான் கடைசியில வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க வந்து எங்களை வந்து பெரிய அளவுல கண்டுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல, எங்க கடமையை செய்யறோம். கடைசியில் இந்து முன்னணி தான் அங்கேயும் களத்தில் வந்து நிற்குது. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் 4 ஊர் இருக்கோம், எங்களுக்கு ஒரு சுடுகாடு கிடையாது, நாங்களே 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் அடக்கம் இறுதி காரியங்கள்லாம் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே கிறிஸ்தவர்களே இல்லாத பகுதிகளை கொண்டு வந்து ஏன் கொடுக்குறீங்க? அதுதான் திராவிட மாடல், அதுதான் அப்பாவின் ஆட்சி, அதுதான் டோப்பாவின் சிறப்பு. அவங்க வந்து இதே சேலம் பக்கத்துல தீவட்டிப்பட்டி அங்க பாய்ங்க இருக்காங்களா என்ன இல்ல, அப்புறம் ஏன் அங்க பெரிய மசூதி கட்டி அவங்க எதுக்காக வழிபாட்டுக்கு அங்க கொண்டு வரான்? அதோட இல்லாம அந்த மக்களை ஏன் வெளியிலேயே நீ வராதேன்னு போலீஸ் என்ன சொல்லிச்சு? இல்ல அவங்க தொழ போறாங்க, நீங்க வெளில வராதிங்க, பூட்டின வீட்டுக்குள்ளேயே இரு, வெளில வந்து என்ன பிடிச்ச உள்ள வச்சிருவேன். ஏன் சொன்னாங்க? நீங்க நான் வந்து போற போக்குல நான் இது சாடிஸ்ட் ஆட்சின்னு நான் சொல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஊர்லயும் உனக்கு எதுக்கு பெரிய சுடுகாடு உனக்கு? இங்க இது ஊர பக்கம், அந்த பக்கம் நந்திவரம் கூடுவாஞ்சேரிக்கு முன்னாடி ஊர பக்கத்துல பாய்மாரங்களுக்கு கபரஸ்தான் இருக்கு. அதோட இல்லாம இந்துவோடதையே புடுங்கி நீ அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துரு. நீ ஏன் நாளைக்கு மதம் மாற போறவன் தானடா, நாங்க அவுரங்கசீப் ஆட்சியில நடத்துறோம், நீ ஏன் இந்துவா இருக்க, நீ ஏன் மாறிடு, இல்ல இடத்த கொடுத்துட்றேன் நீ போயிடு அப்படிங்கிற மாதிரிதான் இது வந்து. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப சொல்லுங்க இது சாடிஸ்ட் ஆட்சியா இல்லையா? அதனால இவங்களுடைய நோக்கமே பெரும்பான்மையை சிறுபான்மையை ஆக்குவது. அதோட வேலை உங்களுக்கு புரியல, வீரியம் புரியல. இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சு செய்யறாங்க. அவங்க இன்னைக்கு மெஜாரிட்டி ஆறாங்களோ, நான் என்ன சொல்றேன், காயல்பட்டினம் இருக்கு, அதோட இல்லாம நம்ம இவர் இருந்தார்ல, இறந்து போயிட்டாரு, கடற்கரை ஒரு கீழகரை தவசி, ஆமா தவசி ஊர், நீங்க அங்க போய் அதே மாதிரி மேலுஷாரம் அங்க போய் நாங்க சொல்ற கேண்டிடேட், நாங்க இங்க பேரூராட்சிக்கு தலைவர், உங்க ஜமாத்து சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது சொல்லுங்களேன். லால்பேட்டைன்னு ஒரு ஊர், அங்க வந்து முதலியார்கள் நிறைந்த ஊரா இருக்கு. சிதம்பரத்துக்கும் காட்டுமன்னாருக்கு நடுப்புற, பரங்கிப்பேட்டை பக்கம் சொல்லு இல்ல, பரங்கிப்பேட்டை சிதம்பரம் தாண்டி, இது சிதம்பரத்துக்கு காட்டுமன்னாருக்கு நடுப்புற. நம்ம வெண்ணிராடை மூர்த்தி ஊருக்கு பக்கத்து ஊர் 2-3 கிலோமீட்டர். அந்த ஊர் முதலியார்கள் நிறைந்த ஊர், சிவாலயம் மிக பிரபலமான சிவாலயம் இருந்த ஊர். அதுவும் சரி, அந்த ஊர்ல 2 சிவாலயம் ஒரு சிவாலயம் ஆயிடுச்சு. மாரியம்மன் கோயிலும் பிரச்சனையோடு இருக்காங்க. எள்ளேரின்னு பக்கத்து கிராமம், முஸ்லீம் டாமினேஷன் அதிகமாகி பெருமாள் கோவிலுக்கு இப்போதான் நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம வழிபாட்டு முறையை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ திரும்பி ரிவைவ் பண்ணி அங்கே ஒரு அதிமுகவில் இருக்கிறவர் போய் பூஜை பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எல்லா இடங்கள்லையுமே நீங்க எங்கெல்லாம் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற வரைக்கும் தான் இந்த திருச்சபை முஸ்லீம் கழகம் வேலைக்கு ஆகும். இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பெரும்பான்மை ஆயிட்டா திருச்சபை முஸ்லீம் கழகங்கிற ஒரு கட்சியே இருக்காது. நீங்க அதோட வீரியம் புரியாமையே, அது எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு தெரியாமையே, இவங்க வந்து இன்றைய ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி இந்துக்களை ஒடுக்குகிறார்கள். இதற்கான விலையை திமுகவும் சேர்ந்துதான் கொடுக்க போகின்றது. நேற்று பல்லடத்தில் மிக பிரம்மாண்டமான மகளிர் அணியுடைய மாநாடு போல நடந்தது. அதில்
மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார், கனிமொழி கலந்து கொண்டார். மேற்கு மண்டல அந்த மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. 1.5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். எல்லாம் கருப்பு சிவப்பு அப்படின்னு ட்ரோன் ஷாட்டு ஃபோட்டோலாம் போட்டு செந்தில் பாலாஜி போட்டிருந்தார். இவரும் பகிர்ந்திருந்தார், முதல்வரும் பகிர்ந்தார். இல்லை, பல விஷயங்கள் பெண்கள் இருந்த பல தடைகளை உடைப்பதற்கு காரணமே திராவிட மாடல் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பல போராட்டங்கள், பெண்கள் குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள்லாம் ஒரு பக்கம் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போகிறாங்க. வெட்கமே இல்லாமல் எப்படி உங்களால் இப்படி குதூகலமாக இருக்க முடிகிறது அப்படின்னு அன்புமணியும் ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாரு. இவர் கோயம்புத்தூருக்கு வராருன்னு சொல்லி கருப்பு கொடி ஏந்தி அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய பதிவுகளை செய்திருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுங்க வெக்கமே இல்லாம அப்படின்னு அன்புமணி கேட்கறதே நான் ஷாக் ஆயிட்டேன், ஆச்சரியப்படுறேன். இங்க அதெல்லாம் வெக்கமான இருக்கிறவங்கள போய் கேட்கணுங்க. அதெல்லாம் கடந்தவங்க திமுக. நீங்க திமுகவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அதை ஆதரிக்கிறவங்களும் வெக்கமானம் இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் இருக்கிறவங்களா தான் இருக்க முடியும். இந்த ஜாக்டோ ஜியோ எடுத்துங்க. உங்கள் எலெக்ஷன் போது கரவேட்டி கட்டாமல் பேண்ட் சட்டை போட்டு அவங்களுக்காக வேலை பார்த்தாங்க. இப்போ அவங்களுடைய கதி என்ன? தெருவில் நின்று கதறான், நடு ரோட்டில் நிறுத்திட்டான். இடைநிலை ஆசிரியர் அவங்க கதி என்ன? இடைநிலை ஆசிரியரும் விடாமல் முட்டு கொடுத்து இவங்களை தூக்கி பிடிச்சி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரே வேலை, ஒரே வருஷத்துல சம வேலை சம ஊதியம். 2012 அவனும் சேர்ந்தான், நானும் சேர்ந்தேன். ஏன் அவனுக்கு அந்த சம்பளம் எனக்கு ஏன் குறைச்சேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் பதில் இல்லை. அப்பா அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன்னு குரங்கு ஆப்பம் மிச்ச கதையா இவரே எல்லா ஆப்பத்தையும் சாப்பிட்டு அவனுக்கு வெறும் சட்டியை வச்சுட்டாரு. அந்த இதில் கத்துறாங்க. ஆனால் இவங்க தான் சம ஆட்சி, சமநீதி. ஒரு நர்ஸ் அம்மா இந்த பஸ்ஸு, நீங்கள் நான் கூட ஏதோ பாழடைஞ்ச பில்டிங்லேருந்து கத்துறாங்க போல இருக்கு. என்ன வித்தியாசமாக வீடியோ இருக்கு. அப்பா ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஏன் இப்படி மாடத்தில் நின்று கத்துறாங்கன்னு பார்த்தா பஸ்ஸோட கண்ணாடி வெளியில் எட்டி பார்க்கும்போது அந்த ஷீட் அப்புறம் தான் தெரியுது. அவ்வளோ வண்டியாக திட்டுறாங்க. அவங்கள மிரட்டி அவங்க வேற ஒரு வீடியோவும் போட்டுட்டாங்க. நான் அப்படிலாம் சொல்லலை. நாங்கள் என்ன அப்படி சொல்ல வந்தாங்க, மீடியாக்காரங்க ப்ரெஷர் கொடுத்து என்ன அப்படி பேச சொன்னாங்கன்னு பல்ட்டி அடிச்சு. மீடியாக்காரங்க சோறு தானே திங்க சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லிடல இல்லையா. அதில் அந்த அம்மா எல்லாம் பேசும்போது எடப்பாடியை கூட யாரும் இப்படிலாம் சிங்களூரில் பேசுனது. இரும்புக்கரம் கொண்ட துருபிடித்த இரும்புக்கரம் கொண்ட அப்பாவை ஒரு மகளிர் தான் வண்டியாக திட்டினதை பார்த்தோம். அதே மாதிரி விருகம்பாக்கம் திமுக இளைஞரணி மகளிரணி மாநாட்டில் இடுப்பு கிள்ளி அதே மாதிரி தான் அவங்களும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாங்க. இல்லை நாங்கள் சமாதானமாக போயிட்டோம். என்ன சமாதானம்? அவன் இடுப்பு கிள்ளதை ஒழுங்காக கிள்ளலைன்னு கேட்குறான், அடுத்த சான்ஸ் கேட்குறானா? என்ன இழவோ என்ன கன்றாவியோ எவனுக்கு தெரியும். அதனால் அவங்களும் அதே மாதிரி அங்கேயும் நடந்தது. இது எல்லாத்தையும் இதை உச்சபட்சமாக நான் பார்க்கறது, அங்கே வந்தவங்களை தான் சில பேருக்கு நீங்கள் பாருங்கள், 1.5 லட்சம் பேருங்கிறாங்க. இது அரசியலில் ஒரு ஹைப்புன்னு வச்சுங்க. 20,000 பேர் வந்தாலே 1 லட்சம் பேர், இந்த மாதிரி 1.5 லட்சம் பேர் வந்ததாகவே இருக்கட்டும், அந்த கணக்குக்கே போங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை. அந்த புடவை குறைஞ்சது 500 ரூபா வைங்க. அப்போ அதோட காஸ்ட் என்ன? 500 × 1.5 லட்சம். அதோட இல்லாமல் வந்தவங்களுக்கெல்லாம் 10 விதமான ஸ்நாக்ஸ். அதுக்குள்ளே என்னென்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன், நம்மளால் அது தெரியல. யாரையாவது பத்திரிக்காரங்களை கேட்டால் தெரியும். எல்லாருக்கும் 10 விதமான ஸ்நாக்ஸ். அப்போ அதோட காஸ்ட்டு போடுங்க. அதுக்கு ஒரு 250 ரூபா போடுங்க. 750 × 1.5 லட்சம். அது இல்லாமல் அவங்களுக்கு வாகன வசதி, அது இல்லாமல் குவார்ட்ரு, பிரியாணி. வந்துடுறது பெண்கள் அப்படிங்கிறதுனால குவார்டர் இருக்காது அப்படின்னுலாம் நீங்கள் திமுகவில் அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த சேலம் ஒரு அம்மா பேசுகிறாங்கல்ல, நம்ம இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியே டேய் வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா, அவங்க பேர் என்ன, கொஞ்சம் முன்னாடி முடியெல்லாம் இது பண்ணிட்டு அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி அதெல்லாம் நம்ம பெண்மையை இழிவுபடுத்துறது நம்ம நோக்கம் இல்லை. இந்த சேலத்தில் ஒரு உதாரணம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்ம மக்கள் மத்தியில் இதை எடுத்து வைக்கிறோம். அவங்க அதே மாதிரி போக்குவரத்து செலவு அவங்களுக்கு எப்படியும் 300 ரூபா 500 ரூபா 200 ரூபா ஆன்லைனில் எழுதுறவங்களுக்கு மட்டும்தான். இது ஃபிசிக்கலாக வரவங்களுக்கு 300 500 ரூபா கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டோம், கையாட்டிட்டோன்னு எல்லாம் ஏஞ்சி கிளம்ப பார்க்குறாங்க பாருங்க. அதுவும் பாருங்க, ஏன்னா அது கூட்டி வந்த கூட்டம். கட்சிக்காரனா இருந்தா கேரளால இருந்தெல்லாம் பஸ் வந்திருக்கு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த கவர்மெண்ட் பஸ் எல்லாம் வேற மாற்றி விட்டுருப்பாங்க. அதுக்கு பொள்ளாச்சி பல்லடம் பகுதியில் மணிக்கணக்காக மக்கள்
இப்ப நமக்கு பஸ் வரும்னு வெயிட் பண்ணிருக்காங்க, இந்த பஸ்ஸும் வரலையா? ஏய், கட்சிக்காரன் போனோம்டா, நீயா முக்கியம், காமன் மேனா முக்கியம், திமுக தான் முக்கியம். நம்ம போன தடவை பேசணும்ல, கவர்மெண்ட் பஸ் வந்து இதில் போய் நிறுத்தி, ஒயின் ஷாப்பில் நிறுத்தி, அந்த கூத்தெல்லாம் நடந்தான்னு நாளைக்கு தெரியும். அதுக்கப்புறம் செய்தி லேட்டாக வரும். நீங்கள் அந்த அளவுக்கு வந்தவங்களும் ஏஞ்சி போகிறாங்க, கட்சிக்காரங்களாம் தான் ஏஞ்சி போகிறதில்ல. அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வந்தவங்க அந்த கருப்பு சிவப்பு தான் தமிழகத்தை ஆள்கின்றது அப்படின்னு இந்த பக்கம் அப்பா உருட்டுவார். அதே அந்த பக்கம் காவல்துறை, அவர் கீழே இருக்கிற காவல்துறையை வச்சு கருப்பு துப்பட்டா போட்டு வந்தா விடாத, அவங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுடலாம், ஆனால் கருப்பு துப்பட்டா நோ. ஏன்னா முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்குழி ஆட்சி பாருங்க. ஒரு பக்கம் தடைகளை ஒழிப்பதற்கு நாங்க தான் காரணங்கிறாங்க, ஆனா பெண்கள் எல்லாம் இவருக்கு எதிராக கருப்பு துப்பட்டா காட்டுவாங்கிற பயமும் இருக்கு உங்களுக்கு. அது அங்க கனிமொழி வந்து போனா போகுதுன்னு இது பண்றாங்க. அவர் கனிமொழியை பத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியில இப்படிலாம் பேசுறாரோ, பாராளுமன்றத்தில் கதிகலக்கு வைப்பவர், சரளமாக பேசுபவர், இவர் என்ன சனாதனத்திற்கு சவால் விடக்கூடியவர், இன்னும் அந்த நாவுக்கரசர் நாஞ்சிலார், காக்கு கா, அப்புறம் பாக்கு பா, இந்த மாதிரிலாம் கலைஞர் கருணாநிதி, இந்த மாதிரிலாம் இவங்க உருட்டுவாங்களா, அந்த மாதிரி அவர் பயங்கரமாக நேற்று அவரால் முடிஞ்ச வரைக்கும் சரி, கூட பிறந்த தங்கச்சிக்கு நம்ம பொறுப்பு தான் ஒன்றும் கொடுக்கல, அங்கீகாரம் தான் கொடுக்கல, மேடையில் இப்படி பேசி ஓரங்கட்டி விட்டுருவோம், 2 தடவை புகழ் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் தங்கச்சியே ஏமாத்துறாரு. நான் வந்து அப்பாவா எல்லாரையும் இவங்களெல்லாம் பார்க்குறேங்கிறாரு. அப்பா வந்து பொண்ணுங்களெல்லாம் வஞ்சிக்கிறத இங்கே தான் பார்க்குறோம் நாம். ஏன்னா ஊரில் இருக்கிற பல பேர் பண்ணீங்க, அங்கே வந்த குடும்பத்தில் எத்தனை வீட்டில் குடி அடிமைகள், குடி நோயாளிகள் இருக்காங்க பாருங்க. காலையில் 6 மணிக்கு ஏஞ்சி போய் குடிக்கிற ஆளுங்களாம் எனக்கு தெரியும். நான் வந்து நாளாக குடிகாரர்களுடைய எண்ணிக்கையை நான் அதிகமாக பார்க்குறேன். இந்த விஷயம் இப்போ எப்படி கஞ்சா இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், இதை போன்று ஒரு 5 மடங்கு 10 மடங்கு பிரச்சனையாக இன்னும் 5 ஆண்டுகள் அந்த குடிநோய்க்கு அடிமையானவன் இருக்கான் பாருங்க. அவனுடைய உடல் உபாதைகளும், அவனுடைய மனநிலையும், அவனுடைய பொருளாதார சூழலும், அவனுடைய குடும்ப சூழலும் நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தி பல குடும்பங்கள் தத்தளிச்சதுன்னா நாடு எப்படி நல்லா இருக்கும்? அதெல்லாம் மறந்துட்டு வெட்டு ஜம்பம் பொய்யிலேயே. எனக்கு ஒரு அச்ச உணர்வு மட்டும் வருது. இப்போ எப்படி மகளிருக்கு உரிமை தொகையை கொடுக்குறாங்களே, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லார் வீட்லேயும் இப்போ குடிக்கிற ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு, அவனுடைய மறுவாழ்வுக்குன்னு அவனுக்கு ஒரு 2000 மாதம் இந்த தேர்தல் வாக்கு அதுவும் கொடுக்குறேன்னு தான். அது 2000 கொடுக்குறேன்னு அவர் குடிக்கிறாரா? இது எப்படி வந்து குடும்ப தலைவியான்னு அவங்க சர்வே எடுத்தாங்களோ, இவர் குடிக்காரரா அப்படிங்கிறது நீ வந்து அட்டரன்ஸ் வந்து பக்கத்துல இருக்க டாஸ்மாக்ல போடணும். அதை தாண்டி இன்னொன்று நான் இது பண்றேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த பயம் என்ன வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம்னு வச்சு அதுக்கு ஒரு இடம், அதுக்கு வாடகை, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆளு, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்கே வந்து 50 பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான்னா 500 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தான்னு கள்ளக்கணக்கு எழுதுறது, இதெல்லாம் திமுகவுக்கு புதுசா என்ன? அதனால இது எகைன் இவங்க வந்து நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப்பு வச்ச கதை தான். இவங்க வந்து நான் மகளிருக்கு உரிமை தொகையை கொடுத்துட்டோம், மகளிரை நாங்கள் அவங்கள வந்து வெளியில வர வச்சுட்டோம். ஏன் வெளில வர வச்ச? புருஷங்காரன் வேலைக்கு போனாங்கன்னா பாதி பேர் குடும்பத்தை பார்த்துட்டு இதா இருப்பாங்க, அதையே விட்டு நான் தான் குடிச்சிட்டு சுருண்டு கிடக்கானே, பாதி நேரம் தூங்கிட்டே இருக்கான், பிளாட்ஃபார்ம்ல விழுந்து கிடக்கான், வீட்டுக்கு வரதில்லை, 500 ரூபா சம்பாதிச்சானா 400 ரூபாய்க்கு குடிக்கிறான், 100 ரூபாய் அவனுடைய இதுக்கு அங்கே சால்னா கடையில். அதான் அடுத்த கொடுமை என்னன்னா, அந்த சால்னா கடை உள்ளே இருக்கிறதுல அழுகின முட்டை, நாத்தம் பிடிச்ச கோழி, இதெல்லாம் தான் அங்கே வச்சு கொடுக்குறான். அதனால அந்த நோய் வேற, அடுத்தது அது வேற, அடுத்த ரவுண்டு வரும். இந்த அளவுக்கு பெண்களையும் குடும்பத்தையும் வஞ்சிட்டு அவர் கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் எப்படி தான் இப்படி செய்கிறாரோ தெரியல. பஞ்சாப்ல ஒரு பாஸ்டர், பானாவுக்கு பானா, பஞ்சாப்ல ஒரு பாஸ்டர் பேசக்கூடிய ஒரு வீடியோ சமூக வலைதளம் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் வைரல் ஆகுது. என்னென்னா அவர் சொல்கிறாரு, அது சீக்கியர்கள் நீங்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே வந்து மைனாரிட்டியாக இருக்கிறோம், ஆனால் ஜீசஸ் அவரை வணங்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 400 கோடி மக்கள் இருக்காங்க, நீ அவங்களோடு நீங்கள் ஐக்கியமாயிட்டீங்கன்னா நாம் எவ்வளோ ஒரு வலிமை பெற்றவர்களாக இருப்போம், அவங்கெல்லாம் எந்த கண்ட்ரியிலலாம் ஆளக்கூடிய ஒரு இதில் இருக்கிறாங்க, நீங்களும் திரும்பல, நீங்கள் இந்த கன்வெர்ட் ஆகி நீங்கள் இந்த இதுக்கு வரலைன்னா நீங்கள் இன்னும் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுகிறாரு. சீக்கியர்கள் மத்தியில் ஏற்கனவே மதமாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் இது இன்னும்
அதிகப்படுத்துறது மாதிரியான ஒரு பேச்சு பேசுறாரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த நபரை கைது செய்து என்னைய விசாரிக்கணும். ஆகுன்னா ஏன்டா கைது செய்யணும், என்னைய விசாரிக்கணும், இதை வந்து ஐபி பார்க்கணும், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ஏன்டா இந்த அழகு அப்படின்னு சலிச்சுக்கோ. பரவாயில்ல, நல்லா சலிச்சுங்க. விளக்கமும் சொல்றேன். இது வந்து நேத்திக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. பஞ்சாப்ல இருக்கக்கூடியவன் அவங்க ஏன் சீக்கிய மதம் உருவாச்சு? இஸ்லாமின் கொடுங்கோல் தாங்காம தான் சீக்கிய மதம் உருவாச்சு. இந்துக்களுக்கு அரணாக இருக்கக்கூடியவர்கள். அவன் என்ன நினைக்கிறான், ஒரு லேயர் எடுத்துட்டோம்னா வல்னரபிள் கம்யூனிட்டி ஆகிடும் ஹிந்து கம்யூனிட்டி அப்படின்னு நினைக்கிறான். இவன் தாத்தா வந்தால் கூட அதெல்லாம் நடக்காதுன்னு வச்சுக்க. இந்த பயலுலகு இவங்க இன்னைக்கு நேற்றுக்கு ட்ரை பண்ணல, 100 வருஷத்துக்கு மேலே இந்த பேட்டர்ன்லாம் ட்ரை பண்ணுறான். இப்போ கடைசியாக வந்திருக்கிறது ஜார்ஜ் சோரஸ். அவங்களுக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தின்னு நல்ல கைகள். அதனால் அவங்கள வச்சுட்டு எல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆல் பவர்ஃபுல்லாக சோனியா காந்தி அம்மையார் இருந்த போதே அந்த 10-15 வருஷத்துலேயே ஒன்றும் கிழிக்க முடியாது. இப்போ கிழிச்சிட போகிறாங்களா? வர்ற பொழுது போகாமல் அவங்களும் பணத்தை கொண்டு வந்து கரைக்கணுங்கிறது பார்க்குறாங்க. இது பின்னாடி இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நீ வந்து 400 கோடி உள்ள ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தோடு இணைஞ்சிடலாம். அப்போ தனிநாடு கேளுங்கிறான். நீ உன்னுடைய அடையாளத்தை அழிச்சிக்க, தனிநாடு கேளு. எப்படி இங்கிலாந்து, நாகாலாந்து இப்படி இருக்கும். இந்த நாகாலாந்துங்கிற பேரையே அவங்க மாற்றணும். தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி மாற்றணும்? தமிழகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நாகாலாந்து பேரையே வந்து நாகா பூமி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் கொண்டு போய் வைக்கிறோம். ஏன்னா அந்த பேரே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரிவினையை தான் நமக்கு நினைவூட்டுது. அதனால் இந்த இங்கிலாந்து இந்த மாதிரி அதையும் வந்து பாஞ்ச்லாண்டு அப்படின்னு இவங்க உங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு வெள்ளோட்டமாக தான் அவங்க கனடாவில் அவன் வந்து கொஞ்சம் சல்லிஸாக கனடா வந்து அவங்கள பார்க்க ஆரம்பிக்குது. ஒருத்தர் தான் கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கானா. இப்போ திண்டுக்கல்ல வெள்ளம் வந்தா கூட வந்து காப்பாத்துறது இந்த மாதிரி அவன் ஃப்ளைட் எடுத்துட்டு வந்துட்டான், போட்டில் வரான் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க மாதிரி ஒரு முட்டா கூட்டம், தற்கொலை கூட்டம், பொங்கலுக்கு விடுமுறை அறிவிக்காத பாஜக தமிழர்களோடு பொங்கல் இட்டு கொண்டாடிய ட்ரூடோ அப்படின்லாம் போட்டாங்களே. அதனால இது வந்து ரொம்ப வித்தியாசமானவனுங்க. எனக்கு இவங்கெல்லாம் வாயாலதான் சாப்பிட்றாங்களான்னு ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்க்கணும்னு ஆசை எனக்கு. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கதவுக்கு எடுக்கல நம்ம நின்றுட்டு அவன் எப்படி சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க. ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி லூசு பயலாம். அதனால இந்த கனடாவோட இவங்க அந்த ஒரு செப்பரேட்டிஸ்ட் இதுக்காக தான் பார்த்தாங்க. நல்ல வேலையா யார் செஞ்சாங்கன்னு தெரியலிங்க. அங்கே ஒரு பிரிவினைவாதி இருந்தான்ல கனடாவில், அவனை நைட்டோட நைட்டாக போட்டு தள்ளிட்டாங்கல்ல. எந்த நாடு செஞ்சதுன்னே தெரில. இதில் உண்மையிலேயே நம்ம நாட்டையே ஏமாத்திட்டாங்க போல இருக்கு. அதே மாதிரி இதுலேயும் ஒருத்தனை போட்டாங்க பாருங்க, வங்கதேசத்துலேயும் யார் போட்டாங்கன்னே தெரியலிங்க. இந்த மாதிரி அப்பப்போ வந்து இந்த பாகிஸ்தான்ல நிறைய பேர் அதே மாதிரி அன்னோன் பர்சன் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஏதோ தெய்வச் செயல் அப்படிம்பாங்க பாருங்க. இந்த மாதிரி தெய்வச் செயல் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதனால இவனுக்கும் அந்த தெய்வச் செயல் பரலோகம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னா அந்த தெய்வச் செயல் இவனுக்கும் வரும் பாருங்க. வந்து தெய்வ செயல் திமுக தெய்வ செயல் வேலூர்ல ஒரு ஆளு இருக்கட்டும் அவர் மேல கேஸ் போட்டோம், பாலியல் வழக்குல போனாரு, அது அவர் மேலையும் போட்டோன்றேன் கேஸ. அதனால இவங்க வந்து 400 கோடி இருக்கவங்கிறாங்கல்ல. எனக்கு அது பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்தது. இந்த 400 கோடியில் இருக்கிறவன் பாதி பேர் சர்ச்சுக்கு போக மாட்டான். அவன் வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு who is Jesus, why should I pray him, who is Mary அப்படின்னா வந்து why should I worship Virgin Mary அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணி படமே எடுக்கிறான். நிறைய நீங்க பாத்தீங்கன்னா பல சர்ச்சு அதனால தானே வாடகைக்கெல்லாம் விடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியால யூஎஸ்லாம் வந்து சர்ச்சை வந்து கோவிலா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு அவங்க வித்துட்டே போறான். அங்க ஏத்திசம் இருக்கு, அவன்கிட்ட டிசிப்ளின் கிடையாது. அவன் வந்து ஃபேமிலி இதையும் அவனுக்கு விட்டுட்டானுங்க. இப்பதான் வந்து நம்ம நாட்டை பார்த்து ஓ யூ செலிப்ரேட் 30th வெட்டிங் டே வித் சிங்கிள் ஒய்ஃப். எனக்கு கூட தான் ஆசை, எனக்கு கூட தான் ஆசை. அதுக்கு அவன் புரிக்க ஒத்துக்கணுமேங்கிற லெவல்ல நம்ம ஊர்ல பல பேர் சிந்திப்பாங்கல்ல. அந்த மாதிரி அவன் வித் ஏ சிங்கிள் ஒய்ஃப் அப்படின்றான். அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு இந்த ஃபேமிலி சிஸ்டமே அவனுக்கு அது இவங்களுக்கு கண்ணை உறுத்துறதே இந்த ஃபேமிலி சிஸ்டம் தான் அவங்களுக்கு. இந்த ஃபேமிலி சிஸ்டத்தில் என்ன சேவிங்ஸு. நீங்கள் வந்து
நாம் வந்து எவ்வளவுதான் பணம் இல்லைன்னு நம்மளை போராடி அவங்க நம்மளை இது பண்ணா கூட அந்த பணம் எங்கேயோ ஒரு 500-1000 ரூபா அவங்களுடைய செருவாட்டு காசு சேமிப்புல இருந்துட்டே இருக்கும். செருவாட்டு காசுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எதுக்கு எல்லாத்தையும் இவங்களை எஜுகேட் பண்ணிட்டு இந்த செருவாட்டு காசுல சேர்த்து வைக்கிற ஒரு ஹேபிட்டு நம்மளுடைய இந்தியாவில் மட்டும்தான், irrespective ஆஃப் காஸ்ட், ரிலிஜியன், லிங்குஸ்டிக் அந்த வித்தியாசம் இல்லாமல் செருவாட்டு காசு சேர்க்கறது பாரத நாட்டின் ஒரு பண்பாடாகவே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடைச்சிடலாம். இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு 2000 வருஷத்து ஆகும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆனா இந்துக்கள் தூங்குறதுல வந்து வேகமா, டேய் 2000 வருஷமா லூசு பையில நாங்க 20 வருஷத்துல செஞ்சிருவோம்டா அப்படிங்கிற அளவில் நம்மளுடைய இந்துக்களுடைய உறக்கமும் இருக்கு. உறக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் சங்கம் இந்து முன்னணிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதனால அவர் வந்து பல்வேறு விதமான ஜிம்மிக்ஸ்லாம் அவர் ட்ரை பண்றாரு. போராக்குறைக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்சி இங்க திராவிட மாடல் மாதிரி அங்க ஆம் ஆத்மியோட ஆட்சி இருக்கு. ஆனா மத்திய அரசு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் எப்படி இன்னொரு 1 மாசத்துல அவர் நல்லபடியா இருக்காராங்கிறத நம்ம அப்புறம் இன்னொரு தடவை இங்க விவாதிப்போம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய செய்திகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம்.